அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு இப்போ உங்கள் கண்களில் பட்டு இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா, முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அல்லது மிக விரைவில் கிடைக்கப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கு முன்பு அது நடைபெறுவதற்கான சில அறிகுறிகளை, சில நிமித்தங்களை நமக்கு அது காண்பிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கவுளி கத்துறது, பள்ளி கத்துறது, அதே போல் கோவில் மணி ஓசை கேட்பது, நிறைகுடத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு முன்னாடி யாராவது வருவது, நம்ம வெளியில் போகும்பொழுது அதை மாதிரி யாராவது வர்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே போலவே இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பல ஆண்டுகள் உங்கள் மனசில் நிறைவேறாத ஒரு ஆசை, நியாயமான ஆசை, அந்த ஒரு ஆசைக்கு நீங்கள் 100% தகுதியானவர். அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. இருந்தாலும் பல தடைகள் வருது. அந்த ஆசை எனக்கு நிறைவேறாமல் போகுது, என்னுடைய வேண்டுதல் தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேற போகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே முருகா போற்றி அப்படிங்கிறத, முருகனை ஒரு நிமிடம் நினைத்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி மாசி மாதத்தோட ஷஷ்டி திதி. இந்த ஷஷ்டி திதியானது நாளை காலை 10 மணி வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் சப்தமி. நாளைக்கு 23/2/2026 திங்கட்கிழமைங்க. நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகுது. எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மாலை 4:33 மணிக்கு மேலே தான் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. ஸோ கிருத்திகை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளை மாலை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை வேலையிலையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். செவ்வாய் ஹோரை 6 to 7 நீங்கள் கிருத்திகை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பகல்லலாம் அஷ்டமி திதி அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ நாளைக்கு தான் பார்த்தோன்னா மாசி கிருத்திகை அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். இந்த ஒரு நாளில் நாம் முருகனை வேண்டி ஒரு சிறப்பான வழிபாடு, எளிமையான வழிபாடு தான், ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இந்த மாசி மாதமே மகத்துவங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் வழிபாட்டிற்கும் விஷ்ணு வழிபாட்டிற்கும் முருகன் வழிபாட்டிற்கும் இது மிக உகந்த மாதம். சிவன் வழிபாடு ஏன்னா மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி வருது. விஷ்ணு வழிபாட்டுக்கு ஏன் உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி, சிறப்பு வாய்ந்த ஏகாதசி, முதல் நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலம். முருகன் வழிபாடு ஏன் சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசி மாத பூச நட்சத்திரத்தில் தான் அவர் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு அவரை அழைப்பாங்க. சுவாமி மலையில் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்த நாள் இந்த மாசி மாதம் பூச நட்சத்திரம் தான். அதனால் இந்த மாசி மாதத்தில் நம்ம இந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மாசி மகத்தன்னைக்கு எல்லா தெய்வங்களும் நீர்நிலைகளுக்கு அருகில் அந்த தீர்த்தவாரி அப்படிங்கிறது நடைபெறும். ஸோ ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் புதுசாக சில கலைகள் கற்கணும்னு நினைக்கிறவங்க, சில கல்விகளை மேற்கொள்ளணும், ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாசி மகத்தன்று ஆரம்பிப்பது, அதாவது பௌர்ணமி அன்று ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். முருகனை வழிபடுபவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் என்வி சாப்பிட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் ஷஷ்டிக்கான வழிபாடுகளை சில பேரால் செஞ்சுருக்க முடியாது. ஸோ நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நாள் வரை நான் எவ்வளோ தலைக்கீழே நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த விஷயம் எனக்கு நடக்கலை. இது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முருகன் எப்போ கண்ணை திறப்பான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அவங்க புலம்பனா கூட மறுநாளும் முருகன்கிட்ட அதே வேண்டுதலை தான் அவங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முருகன் எப்படியும் நமக்கு கொடுத்துருவான்னு. ஸோ நான் ஒன்றை விட போகிறது கிடையாது, நீ எத்தனை மாதங்கள் ஆக்கினாலும் எத்தனை நாட்கள் ஆக்கினாலும் நான் ஒன்றை தான் பிடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒரு வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தாங்க. இந்த வெற்றிலையை வைத்து நாம் முருகனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது முழு வெற்றியை நமக்கு தரும். இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிறது நம்ம ஆஞ்சநேயருக்கும் போடுவோம். அதே போல் வெற்றிலையை வைத்து விநாயகருக்கும் சில சிறப்பான வழிபாடுகள் செய்வோம். பட் ஆனால் முருகனுக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்வது, அதே போல் வெற்றிலையில் சில பொருட்களை வைத்து நாம்
நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது எது எப்படி செஞ்சாலும் அது நமக்கு விரைவில் வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும். சரிங்களா? ஸோ ஒரு நல்ல வெற்றிலையை எடுத்துக்கோங்க, கழுவிட்டு அதை நல்லா காய வச்சுடுங்க. காம்பு பகுதியை வந்து நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ காம்பு பகுதியை நீங்கள் எடுத்துடுங்க. இதை மாதிரி ஒரு மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன கலரானாக வேணாலும் இருக்கலாம், பரவாயில்லை. இதை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை மாலை 4:33 தான் கிருத்திகை அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணி வரை இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்கள் ஆஃபீஸ் விட்டு நாளைக்கு நான் 7 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னா நீங்கள் 7 மணிக்கு செய்யலாம், இல்லை 8 மணிக்கும் கூட நீங்கள் செய்யலாம். அல்லது நான் செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாமா, அப்பயும் நீங்கள் செய்யலாம். அல்லது செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 செவ்வாய் ஹோரையில் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்பவும் செய்யலாம். பட் நீங்கள் எப்போ செஞ்சாலும் சுத்தபத்தமாக இருக்கணும், அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதற்காக நாம் சிலவற்றை இழக்க வேண்டியிருக்கும். இப்போ எதுக்கு விரதம்லாம் இருக்கிறாங்க? தன்னையே வருத்திக்கிட்டு விரதம் இருந்து, சஷ்டி விரதம்லாம் இருந்து நிறைய பேருக்கு குழந்தை பேரெல்லாம் கிடச்சிருக்குது. ஸோ தங்களை தாங்களே தெய்வத்துக்காக தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வருத்திக்கிட்டு விரதம் இருக்கிறாங்க. நம்ம இந்த ஒரு நாள் அசைவம் சாப்பிடாம விரதம் மாதிரி இருந்து, நீங்கள் திங்கட்கிழமை செய்கிறீங்கன்னா நாளைக்கு சாப்பிடாதீங்க. செவ்வாய்க்கிழமை செய்ய போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் சுத்தபத்தமாக இருங்க. ஸோ நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேலுக்கு குளிச்சுட்டு அல்லது தலையில் தண்ணீர் தெளிச்சிட்டு நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம். இப்போது உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்? பல வருஷங்களாக நீங்கள் அதற்காக கஷ்டப்படுறீங்க. அந்த ஒரு வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு வேண்டுதல் மட்டும்தான் எழுதணும். இதை வந்து வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, பெரியவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேரும் தனித்தனியாக செய்யலாம். இல்லை பெரியவங்களே 3 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேர் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா தனித்தனியாக செய்யலாம். இப்போது இதில் நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை எழுதாதீங்க, எதிர்மறை வார்த்தைகளை எழுதாதீங்க. இப்போ வந்து வேலை கிடைக்கிறதுல கஷ்டம் அப்படின்னா நீங்கள் வேலை அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. நான் ஒரு கையில் மொபைலை வச்சுருக்கிறதால என்னால் ஃபாஸ்ட்டாக எழுத முடியல. ஸோ நீங்கள் வேலை அப்படின்னு மட்டும் இதில் எழுதிடுங்க. ஸோ இப்போ இந்த வெற்றிலையில் நான் அரசு வேலை அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். பட் ஆனால் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும்தான் இதில் நீங்கள் எழுதணும். சரிங்களா? எழுதிட்டு பக்கத்தில் கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த வார்த்தைகள் மேலே நம்ம குங்கும அர்ச்சனை முருகனை வேண்டி பண்ண போகிறோம். முருகனுக்கு குங்கும அர்ச்சனை, பொதுவாக அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனால் முருகனுக்கும் நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணலாம். முருகனுடைய காலடியில் வேல் கிட்டலாம் குங்கும அர்ச்சனை நம்ம செய்யலாம். அப்படி செய்யும்பொழுது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும், மனசில் தைரியம் பிறக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ எத்தனை முறை நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணணும்னா நம்ம 108 முறை கூட பண்ணலாம், உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. நான் இப்போ 27 முறை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கவுண்டிங்க்கு நான் வந்து 27 காசுகள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இது கவுண்டிங் நிறைய பேர் அவங்க வேண்டுறதில் வந்து அவங்க மனசு போகாது. இந்த கவுண்டிங் மிஸ் ஆகிடுமே அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு காசையும் எடுத்து வச்சுடுங்க. ஸோ தட் நீங்கள் உங்கள் வேண்டுதலில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். இப்படி நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகன் தருவான் எதிர்காலம், முருகன் தருவான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சிடுறேன் காயின்ஸை. முருகன் தருவான் எதிர்காலம், முருகன் தருவான் எதிர்காலம். இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இது நைட்டு அப்படியே இருக்கட்டும். மறுநாள் இந்த குங்குமத்தை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நம்முடைய பிரத்யேக பயன்பாட்டுக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.